இயேசு கிறிஸ்து உண்மையிலே மரித்து உயிர்த்தெழுந்தாரா? பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஆனால் குரான் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து மரிக்கவே இல்லை என்று. இதனிடத்தில் எது உண்மை? நம் பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்க கண்டாள். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே மகதலேனா மரியாள் கல்லறையை பார்ப்பதற்கு வந்தாங்க. ஆனால் கல்லறையில் உள்ள கல் புரட்டி போட்டிருக்கிறத கண்டாங்க. அப்போ இந்த கல்லை யார் புரட்டி போட்டிருப்பார்கள்? போர் சேவகர்களா? போர் சேவகர்கள் அந்த கல்லறையை பாதுகாக்கத்தான் அங்கே நிற்கிறாங்க, அந்த கல்லை புரட்டி போடுவதற்கு அல்ல. அது மட்டுமல்லாமல் அங்கே முத்திரை குட்டப்பட்டிருக்கிறது, யாருமே அந்த கல்லை தொடக்கூடாது என்றும் அந்த கல்லறையினுடைய கல்லை எடுக்கக்கூடாது என்றும் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. அதனால போர் சேவகர்கள் எப்படி அந்த கல்லை திறப்பார்கள்? அப்போ பிரதான ஆசிரியர்களா? இருக்கவே முடியாது. ஏனென்றால் பிலாத்துவினிடத்தில் போய் கல்லறைக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவர்களே இந்த பிரதான ஆசிரியர்கள். அவர்கள் எப்படி அந்த கல்லை திறந்திருப்பார்கள்? திறந்திருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தை ஏன் எடுப்பார்கள்? இதிலே மிக தெளிவாக தெரிகிறது, இயேசு கிறிஸ்து தாம் வாழ்ந்தபோது அவர் சொன்னார், மனுஷகுமாரன் மரிப்பார், 3ஆம் நாள் உயிர் தெழுவார். அந்த வேத வாக்கியத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து மரித்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். ஆனால் குரான் நடந்த எந்த ஒரு உண்மையை அறியாமலேயே உளறுகிறது. இதிலே மிக தெளிவாக தெரிகிறது, பரிசுத்த வேதாகமம் சொல்வதுதான் உண்மை. இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார்.